ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாத்தூர்னு இருக்குது. மாத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சுட்டிநெல்லிப்பட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து தண்ணி நல்லா அந்த ஒரு மதகுலேருந்து நல்லா வரதா சொன்னாங்க. கம்மால் நிறைஞ்சு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்க வந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஏமாற்றமாக இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த மாத்தூர் பக்கத்தில் சுட்டிநெல்லிப்பட்டின்னு இருக்குது. ஸோ அங்கே தான் பார்க்க வந்தோம். ஸோ நம்ம பார்க்க வந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த தடுப்பணையிலேருந்து கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய லெவலில் வரும்னு எதிர்பார்த்தோம். சரி, ரைட்டு, ஓகே, பார்த்தோம், நல்லா இருக்கு. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மழை டயத்தில் நல்லா எல்லா குளங்கள் கம்மா எல்லாமே நிறைஞ்சு நல்லா தண்ணி நிறையா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது எல்லாமே. தண்ணி இந்த பாருங்கள், இந்த மதகுலேருந்து அப்படியே நம்பி வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து இது வழியாக மேலே வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து உள்ள இருந்த சின்ன கேப்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அங்கேயே ரொம்ப சூப்பராக இருக்கேன். அங்கே தண்ணி ரொம்ப பிரமாதமாக வருதுன்னாங்க, அதுதான் பார்க்க போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு எதிர்பார்த்ததை தாண்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ நீங்களே பார்த்தாலும் நீங்களே மிரண்டுருவீங்க. மாத்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு சுட்டிநெல்லிப்பட்டியில் இப்படி ஒரு ஏரியாவுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களே மிரண்டுருவீங்க. நம்ம பார்க்க வந்த தடுப்பணையிலேருந்து தண்ணி பாருங்கன்னா மகிழ்ந்து இவ்வளோ இதுவாக ஆறு மாதிரி ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு. பாருங்கள், அதில் கொக்குக்கு எல்லாமே தெரியுது. கொக்கு நாரை எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்குது. இப்போ அந்த எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1 2 3. அடடா, எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு சூப்பரான ஏரியாவுக்கு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவங்க நம்மளும் தண்ணியில் கால வச்சுருக்கோம். நம்ம மக்கள் போய் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்க்க வந்த இப்படி இருக்கு பாருங்க. சல அப்படியே சான்ஸே இல்லை. மக்களே தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. வாங்க என்னோட நீங்க. அம்மாயிலேருந்து அந்த கழுங்கு வழியாக அப்படியே நிரப்பி அப்படியே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. பார்த்தீங்களா, ஏரியா பார்த்தீங்களா எப்படி பிரமாதமாக இருக்கு.
அற்புதமான காட்சி இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்ததோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. இது நம்ம ஊர் செட்டாடி ஏரியா மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கன்னியாகுமரியில இப்படி ஒரு நீர் தேக்கத்தை பிடிச்ச மாதிரி இருக்கு. அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வர்ற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்மா மீன், கெளுத்தி மீன் பூரா அந்த கரையோரம் ஒதுங்கி வருது. அதுக்கப்புறம் மாளிகை தூக்கிட்டு கூட குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த காட்சி இப்போ பார்ப்போம். இந்த பத்தக்கட்டையிலேருந்து வர வந்து கெண்டை குஞ்சு பாருங்க, சின்ன சின்ன பொடி பொடி மீனாக இருக்கு பாருங்க. கேப்லேருந்து தம்பி குச்சி கரெக்டாக இங்கிட்டு வராமல் தண்ணி பக்கெட்டு வராமல் இந்த பக்கெட்டு தான் போகுது பாருங்க. அவ்வளோ அப்பவே முன்னோர்கள் எவ்வளோ பிரமாதமாக டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு இடத்த வந்து நம்ம காரைக்குடி பக்கத்தில் மாத்தூர் பக்கத்தில் சுத்திநெல்லிப்பட்டி இப்படி இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட வாங்க. சார் இந்த இடத்துல கொடுத்து மனசே வரமாட்டேங்குது. என்ன பண்ண போறோம்? ஏதோ பண்ண என்ஜாய் பண்ண போறோம். ஒரு ஹாய் சொல்லிருங்க எல்லாரும் திருப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான குளியல். நம்ம எதிர்பார்த்த தாண்டி ரொம்ப பிரமாதமான உள்ள இடமா இருந்துச்சு. நல்லா ஒரு மணி நேரம் நல்ல ஒரு சரியான குளியல் போட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த காட்சி எனக்கு பிடிச்சிருக்கு. மாத்தூர் பக்கத்தில் சுத்திநெல்லிப்பட்டிக்கு அந்த ஒரு அம்மாவுடைய மதகளிலிருந்து இந்த தண்ணி உருவா வருது. பிரமாதமான ஏரியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ நாளைக்கு பார்க்கணுங்கிற அவசியம் வந்து வேறு ஸ்பாட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நானும் வந்து பிடிச்சின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.